ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். 8ல இருந்து 11 வரைக்கும். இப்போ அதோட தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 12ல இருந்து 14 டே வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம். சரி, ரொம்பவே முக்கியமானது. சரி, வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மும்பையினுடைய மேயராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிது தாவ்டே. யாரு? ரிது தாவ்டே அப்படின்றவங்க பொறுப்பேற்றிருப்பாங்க. இந்த மாநகராட்சி, பணக்கார மாநகராட்சின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா இந்த மும்பையை தாங்க சொல்லக்கூடியதாக இருக்கு. இதையே கூட நம்ம வினாவா கேட்கலாம். இந்தியாவினுடைய பணக்கார மாநகராட்சி எதுனா மும்பையாக இருக்கக்கூடியது. அந்த மும்பையினுடைய மேயராக ரிது தாவ்டே அப்படின்றவங்க பங்கேற்கக்கூடியதாக இருக்கு, பதவியேற்றிருக்காங்க. இவங்க பிஜேபியை சார்ந்தவங்களாக இருக்காங்க. யாரு? பிஜேபி. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நீண்ட காலத்துக்கு அப்புறம் இவங்க இதில் பதவியேற்கக்கூடியதாக இருக்கு. அடுத்து நமக்கு எக்கனாமிக்ஸ் மற்றும் யூனிட் 9க்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பாருங்க. இந்தியாவில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் என்னெல்லாம் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க பாருங்க. இதுவரையிலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 14 வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கிஃப்ட் சிட்டின்னு சொல்லக்கூடிய குஜராத்தில் மட்டும் 5 வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் செயல்பட என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் கல்வி முறைகளை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2020க்கான தேசிய கல்விக் கொள்கை சொல்லக்கூடியதாக இருக்கு. இது 2020க்கான தேசிய கல்விக் கொள்கை. அப்ப இதன் மூலயமா தான் என்ன பண்றாங்கன்னா வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை நம்ம இது பண்ணக்கூடியதாக இருக்கு. இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா உங்களுக்கான கமாண்டருக்கான கேள்வி என்னன்னா, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, வந்தே மாதரம் இப்பதான் நம்ம பார்த்திருப்போம். ஒரு வருடத்திற்கான இந்த பாடல் நவம்பர் 7ல இருந்து பாடக்கூடியதாக இருக்கு. ஏன்னா இது 150வது ஆண்டை வந்து நிறைவு செஞ்சதாக இருக்கு. அதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அரசு நிகழ்ச்சியும் மற்றும் பள்ளிகள்ல வந்தே மாதரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டாயமா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்றாங்க அப்படின்னா உள்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சகம் சொல்றாங்க. எத்தனை சரணங்கள் பாடணும் அப்படின்னா 6 சரணங்களை கண்டிப்பா பாடணும் அப்படின்ற சொல்றாங்க. இதை யாராவது அவமரியாதை செஞ்சா 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய அதிகாரமும் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. அடுத்து 13ஆம் தேதி பார்ப்போம். ரஃபேல் போர் விமானத்தை வந்து இந்தியா வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி நமக்கு டிஎன்பிஎஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்ட கேள்விதான். ரஃபேல் போர் விமானம் நம்ம யார்கிட்ட வாங்குறோம், அந்த நாடு என்ன அப்படின்னா பிரான்ஸ் நாடு. இப்ப எத்தனை வாங்க போறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் 114 வாங்கலாம்னு நம்ம இருக்கோம். அதோட விலை என்ன அப்படின்னா ரூபாய் 3.25 லட்சம் கோடியா இருக்கக்கூடியதாக இருக்கு. இது ரொம்ப முக்கியமானதுங்க. எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நமக்கு வரலாம். அடுத்து, குளிர்கால ஒலிம்பிக் போட்டி எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலியில் நடக்கக்கூடியதா இருக்கு. இப்போ 2026க்கான குளிர்கால ஒலிம்பிக் போட்டி எங்க நடக்குதுன்னா இத்தாலியில நடக்குது. அடுத்து, பிரேசில் அதிபர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா பிப்ரவரி 18ஆம் தேதி வரக்கூடியதாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியா என்ன பண்ண போறாங்கன்னா ஏஐக்கான மாநாடு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான ஒரு மாநாடு ஒன்று நடத்த போறாங்க. அது எப்ப? இந்த பிப்ரவரி மாசத்துல தான் நடக்கக்கூடாது. என்ன டேட்ல நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம். அதை மறக்காம என்ன டேட்ல நடக்க இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இப்ப நேபாளத்துல வந்து தேர்தல் நடக்க போதுங்க. அந்த தேர்தலில் 270 வாகனங்களை தேர்தல் பணிக்காக இந்தியா வந்து பரிசீலிச்சிருக்காங்க. எந்த நாட்டுக்கு அப்படின்னா நேபாள நாட்டுக்கு. அடுத்து வாங்குங்க, நம்ம ஆவலோடு எதிர்பார்த்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க இது. இதை நம்ம வினாவாவே எதிர்பார்க்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு பழமையான தமிழ் பிராமி தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் வந்து கிடைச்சிருக்கு. எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா எகிப்து பிரமிடுகள்ல கிடைச்சிருக்கு. எங்க கிடைச்சிருக்கு? எகிப்து பிரமிடுகள்ல கிடைச்சிருக்கு. அதுல வந்து சிகை கொற்றன் அப்படின்ற அந்த தமிழ் வணிகர்களுடைய பெயர் 5 வெவ்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிடைத்தது 2000 ஆண்டுகளுக்கு பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டு. எங்க கிடைச்சதுன்னா எகிப்து பிரமிடு. அதுல தமிழ் வணிகர்களுடைய பெயர் என்னது? சிகை கொற்றன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து, கலைஞரினுடைய கனவு இல்ல திட்டம். இதை பத்தியான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்த்துருவோம். குடிசை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்காங்க.
அது என்ன வருஷத்துக்குள்ள இலக்கு அப்படின்னா 2030க்குள்ள இலக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப தமிழகத்தினுடைய ஊரக பகுதியில கிட்டத்தட்ட 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டி தரணும்ன்றது அரசோட மிக முக்கியமான கொள்கையா இருக்கு. இது வரைக்கும் 2 லட்சம் வீடுகளை கட்ட அனுமதி செஞ்சிருக்காங்க. 2 லட்சம் வீடுகளுக்கு என்ன பண்றாங்க, கட்ட அனுமதி செஞ்சிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் கட்டணது எவ்வளவுன்னா 1 லட்சம் வீடு கட்டி முடிச்சிட்டாங்க. 1 லட்சம் வீடு கட்டிட்டாங்க. 2 லட்சம் வீடுகளுக்கு அனுமதி இருக்கு. ஒரு வீட்டுக்கு எவ்வளவு ரூபாய், ஒரு வீடு கட்ட எவ்வளவு ரூபாய் தராங்கன்னா 3.50 லட்சம், 3.50 லட்சத்தை தரக்கூடியதாக இருக்கு. கலைஞர் கனவு இல்லம். இந்த திட்டம் எப்ப தொடங்கினாங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்ப திட்டத்தினுடைய தொடக்கம் எப்ப மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து தமிழகத்தோட மற்ற சிறப்பு தகவல்கள் ஒரு சிலது இருக்கு, அதை நம்ம பார்த்தலாம். ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமும் கூட. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.19% இருக்கு. இது கடந்த ஆண்டு இந்தியாவினுடைய உற்பத்தி சதவீத வளர்ச்சி எவ்வளோன்னா 4.5% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி துறையினுடைய வளர்ச்சி எத்தனை மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னா 3 மடங்கு. அப்ப கடந்த ஆண்டு தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி சதவீதம் எவ்வளோன்னா 14.7 இருக்கு. அப்ப இந்தியா 4.5 இருக்கு போன வருஷம், தமிழ்நாடு 14.7, கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியமானது, 2030க்குள்ள தமிழ்நாடு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைய தமிழ்நாடு அரசு இலக்கு நிர்ணயம் செஞ்சிருக்கு. அதுக்கு நம்ம பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு அடையணும் அப்படின்னா 18% அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 2030க்குள்ள அச்சீவ்மெண்ட் பண்ணோம்னா 18% பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சனா நம்மளால என்ன பண்ண முடியும், $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைய முடியும் அப்படின்றதாங்க. அடுத்து 14th, இது டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமா நம்ம குறிப்பா சொல்லணும்னா ஜாகிரபி, நம்ம நல்லா படிச்சிருந்தானே தெரிஞ்சிருக்கோம். ஜாகிரபியில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். இந்தியாவில் இது வரலும் 165 விமானங்கள் விமான நிலையங்கள் பயன்பாட்டில் இருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு. சராசரியா 33 நாட்களுக்கு ஒரு புதிய விமான நிலையம் அல்லது முனையம் கட்டப்பட்டு வருது. ஒரு வேலையை 33 நாளுக்கு ஒரு இடத்துல செய்யக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசு ஒரு இலக்கு நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. இப்ப 165 இருக்குங்களா இதெல்லாம் செயல்பாட்டுல. அடுத்த 5 வருஷத்துல 50 விமான நிலையங்களை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. அடுத்து நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, 13ஆம் தேதி முதல்வர் அவர்களால கிட்டத்தட்ட ஒரு 10,000 போஸ்டிங் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆர்டர் காப்பி, குரூப் 4 டிஆர்பி எல்லாத்துல இருந்து வேலைக்கு போனவங்களுக்கு. அதுல 2 செயலிகளை அறிமுகம் செஞ்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன்று திறன் 360 அப்படின்ற வெப்சைட் ஒன்று. அரசு அலுவலர்கள் முன்னணி நிறுவனங்கள் மூலம் இணைய வழியில் தங்கள் திறன்களை வளர்த்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்ட இணையதளம். அப்ப திறன் 360ன்றது என்னது, கவர்மெண்ட்ல வேலையில இருக்கிறவங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதை கொண்டு வந்த அரசு எதுனா தமிழ்நாடு அரசு. எப்போ இது அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா February 13, 2026. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்த தேர்வு களம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப போட்டித் தேர்வுகளுக்கான அறிவிக்கைகள் எல்லாத்தையும் கைபேசி வரியா ஒரே இடத்துல அறிஞ்சிக்கிறதுக்காக, இப்ப டிஎன்பிசியா இருக்கட்டும், டெட்டா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், யூபிஎஸ்சியா இருக்கட்டும், இது மாதிரி எல்லா தேர்வு நடத்தக்கூடியதுக்கான நோட்டிபிகேஷனையும் ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பு தேர்வு களம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் தமிழக அரசினால கொண்டு வரப்பட்டது. எப்ப அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா February 13, 2026ங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்த வார கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.